அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அயனிங் தான். ஓகேங்களா, நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டாச்சு. இனி அயன் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸில் ஒன்ஸ் நீங்கள் 1-2 டைம் அயன் பண்ணிங்கனாவே போதும். நார்மல் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஒரு ஃபேப்ரிக், ஒரு பாப்லின் கிளாத்து ஏதாவது ஒன்று போட்டுட்டு அயன் பண்ணுங்கள். ஓகேங்களா, பார்டர் சைடு அயன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், லைட்டாக எர்த்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எவ்வளோ பொறுமையாக அயன் பண்ணுறேன்னு. ஓகேங்களா, ஸோ வீடியோக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஓகேங்களா, நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா, ஃப்ளீட் எதுவும் நவரக்கூடாது, கோணையாக போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாகவும் அயன் பண்ணிடுங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்குமே எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளீட் இருக்குது மேலே நான் அயன் பண்ணதுக்கும் கீழே அயன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அதே முட்டு சூஜி வச்சு அந்த ஃபேப்ரிக் பின்னை வச்சு பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறீங்கன்னா அந்த முட்டு சூஜிக்கு மேலே வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சிடக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா அது மேலே வந்து அந்த முட்டுக்கிட்ட வந்து பிளாஸ்டிக் இருக்கும். இந்த ஹீட் படும்போது அது உருகும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது கை சுற்றும். ஓகேங்களா, அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களோட வேஸ்ட்டு சர்க்கம் ப்ளஸ் தேவையான ஓகேங்களா இந்த 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கான அளவையும் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ சைடில் 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வேஸ்ட்டு சர்க்கம் என்ன வருதோ அது இருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் மார்க் பண்ணாவே போதும். 1க்கு 2 டைம் அயன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மெஷரிங் எடுக்கும்போதும் சரி, தைச்சி முடித்ததுக்கப்புறம் சரி, ஒரு 2-3 டைம் கரெக்டாக இருக்கா, ஃப்ளீட்டட் கரெக்டாக இருக்கா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும். ஏன்னா இது கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஜாயிண்ட் போட்டால் அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கா, ஸ்டிச்சிங் சைடில் 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, 1.25னா 1.25, அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு சர்க்கும் கரெக்டாக இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் ரொம்ப தொங்க விடாதீங்க. ஓகேவா, அவ்வளோதான், ரெடி. பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே இதே மாதிரி நம்ம எடுத்து அயன் பண்ணி மெஷரிங் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகே.